आज आपका जोश देखकर बहुत स्पष्ट हो गया कि डीएमके गवर्नमेंट आउट, एनडीए गवर्नमेंट एंड मोदी गवर्नमेंट इन. திமுக அரசுக்கு நீங்க முடிவுரை எழுதுறீங்க, மோடி அரசுக்கு நீங்க இப்போ வரவேற்பு கொடுக்கறீங்கன்னு தெளிவா தெரியுது. करप्शन, फैमिली और पूरी तरह से कमीशन, इन तीनों का ये जो गवर्नमेंट है वो तीनों को हम सबको उखाड़ फेंकना है. இந்த அரசு ஒவ்வொரு துறையிலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று அனைத்து மட்டத்திலையும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இப்போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. यही डीएमके है जिसके मुख्यमंत्री और उनके पुत्र ने सनातन के परंपराओं को गाली दी है, सनातन को अपमानित करने का काम किया है. इनके सांसद और मंत्री ने भारतीय परंपराओं, भारतीय संस्कृति का अपमान किया है. हम सबको उनको सजा देने का मौका आ गया है. நம்ம பாரதத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவமதிக்கும் விதமாக, சனாதனத்தை ரொம்ப சிறுமைப்படுத்தும் விதமாக சொல்ல முடியாத சொற்களால் அர்ச்சனை செய்த இந்த முதல்வரின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஆட்சிக்கு நாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும். நம்முடைய தர்மத்தை எல்லாம் அவமதித்த அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். पश्चिम बंगाल में टीएमसी की गवर्नमेंट में दुर्गा पूजा करने के लिए कोर्ट का परमिशन लेना पड़ता है. यहाँ पर दीपम में भी हमें कोर्ट का परमिशन लेना पड़ा, तब हम पूजा कर पाए. ऐसी सरकार को उखाड़ फेंकना चाहिए. மேற்கு வங்காளத்தில் துர்கா பூஜை நடத்துவதற்கு அங்க இருக்கிற மாநில அரசு அனுமதி கொடுக்க மறுத்துக் கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் இங்கேயும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபம் ஏற்றுவதற்கு நம்ம அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு அரசு நமக்கு தேவையா? जाएंगे नहीं चाहिए, डीएमके नहीं चाहिए. डीएमके जाएंगे, डीएमके आउट, डीएमके आउट. आउट. बीजेपी एनडीए गवर्नमेंट इन, मोदी गवर्नमेंट इन. तो आप सबको, मेरे युवा साथियों को, मोदी जी आएंगे, हर घर में गरीब का आशियाना बनेगा, हर गरीब की रोशनी आएगी. और तीसरा, हमारी महिलाओं का सम्मान बढ़ेगा और कमीशन और करप्शन खत्म होगा. மோடி அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக வரப்போகிறது. அந்த நாள் உங்கள் எல்லோருடைய ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில வளர்ச்சியையும், மறுமலர்ச்சியையும், ஒளியையும், தீபத்தையும் ஏற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கும். இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உயர்ந்த பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். भारतीय संस्कृति को माननीय अपने नेता नरेंद्र मोदी जी काशी तमिल संगम कराकर एक भारत श्रेष्ठ भारत की कल्पना को आगे बढ़ाया है. இந்த ஒரே பாரதம், உன்னதமான பாரதம் என்ற தத்துவத்தை சொல்வதற்காகத்தான் நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காசி தமிழ் சங்கத்திலே நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்.